ரொம்ப 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 வலியோடு இந்த ஒரு வீடியோ உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜூலை ஆகஸ்ட்டில் உத்தரகாண்டில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய செய்தியில். ஒரு 900 மனித உயிர்கள் நான் நிற்கிறதுக்கு கீழே இயற்கை பேரழிவால் இங்கேருந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க எல்லார் ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு நாம் இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். கங்கை மாதா ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய கோபத்தில் இதெல்லாம் வந்தாங்க. ரொம்ப 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 மன சங்கடத்தோடு தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். அவங்க ஆத்மா அனைவரும் இறைவன் பாதத்தில், இறைவன் திருவடியில் அவங்க ஆத்மா நிம்மதி அடையணும்னு இந்த கங்கை மாதா கிட்ட நம்ம வேண்டிப்போம். இந்த இடம் தான் அந்த ஃப்ளட்டு வந்த இடம் பாருங்கள். ஒரு கிராமமே அம்மாவுடைய பாதத்துக்கு அழகு நிறைந்த இந்த இமயமலையில் இப்படி ஒரு போகிற சம்பவம். இந்த வழியாக தான் அந்த பெருவெள்ளம் இதான் போயிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும். ஓம் நமக் சிவாய. ஒரு நாள் நம்ம எல்லாரும் போக தான் போகிறோம். அது உணர தான் நம்ம இவ்வளோ தூரம் இமயமலை வரைக்கும் பயணம் செய்கிறோம். கண்டிப்பாக எல்லாத்தையும் உணர்றதுக்காகவே இதெல்லாம் வந்து இறைவன் அனுபவம் மூலியமாகவும் சில விஷயங்கள் மூலியமாகவும் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நம்புகிறேன். எல்லா மனித உயிர்களுக்கும் நமக் சிவாய.